Morning girls. Today we will see the topic essentials of valid contract. அப்படின்னா என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தால் மட்டும் அது வேலிடான கான்ட்ராக்ட். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வேலிட் கான்ட்ராக்ட். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது இன்வேலிட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இட் வில் பி வாய்ட். ஃபஸ்ட்டு ஒன், it should be a proper offer and proper acceptance with intention to create legal relationship. அப்படின்னா என்னன்னா கரெக்டான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கணும், அதை அக்செப்டர் எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியும். யாரையும் கம்பல் பண்ணி ஆஃபர் கொடுத்து அக்செப்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்படி கம்பல் பண்ணி கொடுத்த ஆஃபரோ கம்பல் பண்ண வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ அது வேலிடான கான்ட்ராக்ட் கிடையாது. The person making the offer is known as offerer. யார் ஒரு ஆஃபரை மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆஃபரர். ஓகே, ஸோ the offerer is also known as proposer or promiser. ஓகே, the person to whom the offer is made is known as offeree. அந்த ஆஃபரர் யாருக்கு அந்த ஆஃபரை கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆஃபரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the offeree is also known as proposee or promisee. Okay, so in the offer and acceptance, okay, in a agreement there must be at least two parties. Okay வா, so at least two parties இருந்தால் மட்டும் தான் offer and acceptance கொடுக்க முடியும். ஓகே, மினிமம் 2 parties இருக்கணும். இருக்காங்க பாருங்க, A and B agreed to go to a movie. ஓகே, on coming day ஏவும் பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவி கம்மிங் சண்டே மூவி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு ஏ என்ன பண்ணிட்டாரு, மூவிக்கு வரல. பி என்ன பண்ணிட்டாங்க, ஏவை நம்பி டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ லாஸ் ஆகிடுச்சு. அதுக்காக போய்ட்டு பி என்ன பண்ண முடியாது, கோர்ட்டில் போய்ட்டு கிளைம் பண்ண முடியாது. இவங்க வரேன்னு சொல்லிட்டு வரல, எனக்கு இந்த டிக்கெட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அதுக்காகலாம் நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போ எதெல்லாம் வேலிடாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம ரியல் கான்ட்ராக்ட், எதுக்கெல்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி ஃபார் கமர்ஷியல் ட்ரேட் பர்பஸ். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த சோஷியல் அக்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு பண்ண முடியாது. ஒன்லி ட்ரேட் காமர்ஸ் ரிலேட்டடாக உள்ள விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம போயிட்டு கிளைம் பண்ண முடியும். அதை தான் நம்ம கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் அப்படி எப்படி இருக்கணும்னா ஒன்லி லீகலாக இருக்கணும். இல்லீகலாக இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே வராது, அக்ரிமெண்ட் ஸ்டேஜ்லேயே அது வாய்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இருக்குது. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பியூர்லி டொமஸ்டிக்காவோ ஆர் சோஷியல் நேச்சராகவோ இருந்தால் அது கான்ட்ராக்ட் கிடையாது. ஒன்லி கமர்ஷியல் அக்ரிமெண்ட் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்டாக இருக்க முடியும். செகண்ட் ஒன், லாஃபுல் கன்சிடரேஷன். ஸோ லாஃபுல் கன்சிடரேஷன் அப்படின்னா முன்னாடியே சொன்னது தான், ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும்னா ஸோ அந்த கன்சிடரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக லாஃபுல்லாக இருக்கணும், லீகலாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி இல்லீகல் ஆர் வாய்ட். ஓகே, consideration means what? Something in return. So lawful consideration means each party to the agreement must give or promise something and receive something. Okay, or a promise in return. That's what I telling you, something in return. So I will tell you an example. If A offered to sell his scooter to B for rupees 10,000. ஓகே, ஏ என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னா ஏவோட ஸ்கூட்டரை 10,000 rupeesக்கு பிக்கு சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பி அக்செப்ட் தி ஆஃபர். பி ஓகே நான் 10,000க்கு வாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபார் A rupees 10,000 is the consideration. ஸோ இப்போ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த 10,000 தான். ஓகேவா, அண்ட் ஃபார் பி த ஸ்கூட்டர் இஸ் த கன்சிடரேஷன். ஸோ பிக்கு என்ன கன்சிடரேஷன் அப்படின்னா ஸ்கூட்டர் தான் கன்சிடரேஷன். ஓகேவா, அதாவது என்னன்னா ஏ என்ன பண்ணணும், பி ஏக்கு அந்த 10,000 ப்ராப்பராக கொடுக்கணும், ஏ பிக்கு என்ன கொடுக்கணும், ஸ்கூட்டரை கொடுக்கணும். ஸோ இதுதான் கன்சிடரேஷன், சம்திங் இன் ரிட்டன். ஏ என்ன ரிட்டன் அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க, பி என்ன வாங்குறாங்க. ஸோ அதுதான் கன்சிடரேஷன். ஸோ அப்போது அந்த கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி லீகல். ஓகே, இட் ஷுட் நாட் பி இல்லீகல்.
நெக்ஸ்ட் ஒன் கெப்பாசிட்டி ஆர் கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். அப்படின்னா என்னென்னா, அந்த அக்ரிமெண்ட், ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட், ஒரு கமர்ஷியல் கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அவங்க வந்து மேஜராக இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அவங்க நல்ல ஒரு சவுண்ட் மைண்டட் ஃபெலோவாக இருக்கணும். ஆஸ் பர் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி பர்சன் வந்து கண்டிப்பாக கம்பீட்டண்ட்டாக இருக்கணும். கம்பீட்டன்ட் அப்படின்னா அதுக்கான தகுதி கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க சவுண்ட் மைண்டட் பர்சனாக இருக்கணும், மேஜராக இருக்கணும். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் போடலாம், யாருக்கெல்லாம் வந்து கம்பீட்டன்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 11 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கம்பீட்டன்ட் இல்லையோ தே வில் பி டிஸ்குவாலிஃபைட் அண்ட் தட் கான்ட்ராக்ட் இஸ் இன்வேலிட். ஓகே, சவுண்ட் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சவுண்ட் மைண்ட் மீன்ஸ் லீகலி த பர்சன் ஹேவிங் தி கெப்பாசிட்டி டு திங்க், ரீசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் ஒன் செல்ஃப். ஓகே, ஒரு விஷயத்தை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், திங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அவங்க வந்து மென்டலி இல்னஸாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நார்மல் அந்த பவரே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பர்சனை வச்சு கான்ட்ராக்ட் போட்டால் கண்டிப்பாக அது இன்வேலிட் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். ஓகே, அப்நார்மல் பர்சன்ஸ் அவங்களாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, அன்சவுண்ட் மைண்ட் கான்ட்ராக்டில் என்டர் பண்ண முடியாது, அப்படி என்டர் பண்ணால் இன்வேலிட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, person of unsound mind can enter into a contract during his lucid interval. Okay, so lucid intervalல அவங்க கான்ட்ராக்ட் என்டர் ஆகலாம். அப்படின்னா என்னன்னா, lucid interval means it is a temporary improvement in a patient condition. அதாவது அந்த சர்டன் இன்டர்வல் டைமில் அந்த நடுவில் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. ஸோ அப்போது அன்சவுண்ட் மைண்டட் ஃபெலோவாக இருந்தாலும் அவங்க நார்மலாக இருக்கிற டைம் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஆனால் எப்போ கான்ட்ராக்ட் போடக்கூடாது அப்படின்னா, அந்த பர்சன் நார்மலாகவே இல்லை, அவங்களால ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் இன்வேலிடாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கன்சென்ட். ஓகே, ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சம்மதம் அப்படிங்கிறது, யாரையும் கம்பல் பண்ணாமல் சம்மதிச்சு இருந்தால் மட்டும்தான் அது வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியும். கன்சென்ட் மீன்ஸ் சம்மதிக்கிறது. ஓகே, ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னா அவங்கள கம்பல் பண்ணாமல் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஒரு ஆஃபரை அவங்களே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ த ஃப்ரீ கன்சென்ட் மீன்ஸ் இட் ஷுட் பி ஃபாலோ த ரூல் consensus ad idem. Okay, I already told you what I mean by consensus ad idem. It should be meeting of mind or identity of mind. ஸோ கோயர்ஷியன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களை பயம்புறுத்தி பிளாக்மெயில் பண்ணி ஓகே கம்பல் பண்ணி அவங்கள ஒத்துக்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக ஃப்ரீ கன்சென்ட் கிடையாது. அப்புறம் ஃப்ராட் பண்ணி ஒரு ஆஃபரியை அதாவது அக்செப்டாரை ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் கிடையாது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்டேக் அப்படின்னா என்னென்னா, அவங்க அந்த கான்ட்ராக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஏதோ சில விஷயத்தை விட்டுருக்கலாம், இல்லை தப்பாக அந்த ஆப்ஜெக்டை பற்றி அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி தப்பாக சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சா, இல்லை தெரியாமல் கூட அந்த மிஸ்டேக் பண்ணால் கூட அது கண்டிப்பாக வாய்ட் கான்ட்ராக்டாக ஆகிடும், அது வேலிடாக இருக்கவே முடியாது. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அவங்களோட அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி கூட பயம்புறுத்தி அவங்கள ஒத்துக்க வச்சா அதுவும் வந்து வேலிட் கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ ஃப்ரீ கன்சென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வேலிடாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் lawful object. So this is the very essential elements of valid contract. So the object, okay, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா ரொம்பவே லீகலாக இருக்கணும், அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது, இல்லீகலாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இல்லீகலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் இன்வேலிட் ஆகிடும். ஸோ ஒரு ஃப்ராட் பண்ணியோ இல்லை கிரிமினல் ஆக்ட் படியோ இது மாதிரிலாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி அந்த கான்ட்ராக்ட் இல்லீகல் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேலிட் கான்ட்ராக்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஃபார் வேலிட் கான்ட்ராக்ட். So the agreement with impossible nature should not be a valid one. Okay, I will tell you an example. A என்ன பண்ணுறாங்கன்னா,
பிக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெஷரை வந்து உனக்கு ஃபைன் பண்ணி தரேன் ஒரு மேஜிக் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜிக் பண்ணி அப்படின்னு சொல்கிறப்பவே கண்டிப்பாக அது என்ன ஆகிடுதுன்னா இன்வேலிட் ஆகிடுது. ஸோ வந்து அது வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. மேஜிக் மூலயமான ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றி அந்த இடத்துல கான்ட்ராக்ட் போடும்போது கண்டிப்பாக அது கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லக்கூடாது. அது முன்னாடியே அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே அது இன்வேலிட் ஆகிடுது. ஸோ த agreement with impossible nature should not be a valid one. Okay, I will tell you an example. A என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெஷரை வந்து உனக்கு ஃபைன் பண்ணி தரேன் ஒரு மேஜிக் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜிக் பண்ணி அப்படின்னு சொல்கிறப்பவே கண்டிப்பாக அது என்ன ஆகிடுதுன்னா இன்வேலிட் ஆகிடுது. ஸோ வந்து அது வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. மேஜிக் மூலயமான ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றி அந்த இடத்துல கான்ட்ராக்ட் போடும்போது கண்டிப்பாக அது கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லக்கூடாது. அது முன்னாடியே அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே அது இன்வேலிட் ஆகிடுது. நெக்ஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் certainty. ஸோ certainty மீன்ஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ரிலையபிளி ட்ரூ. எதையுமே ஒரு ஓவர் ஸ்டேட் பண்ணி எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து இன்வேலிட் ஆகிடும் அந்த கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஏ என்ன பண்ணுறாங்கன்னா 5 lakhs வந்து பிக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா அல்ட்ரா மாடர்ன் டெக்கரேஷன் ட்ராயிங் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க, எங்களோட ரூமுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakh தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்ட் ஆகிடுது, VOID. ஓகே, வாய்ட் மீன்ஸ் இன்வேலிட். ஏன் அப்படின்னா, ஸோ த மீனிங் ஆஃப் த டேர்ம் அல்ட்ரா வாய்ட் is not certain. Okay, next essentials of valid contract is not declared void. ஸோ அப்படின்னா என்னென்னா, சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஆரம்பத்திலேயே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயோ இல்லை மிடில் ஸ்டேஜ்லேயோ அது வாய்டாக இருக்கும். ஸோ வாய்ட் அப்படின்னா நாட் வேலிட். ஸோ அந்த வாய்டாக எப்போ மாறுதுன்னா இல்லீகலான ஒரு விஷயம் நடக்கிறப்ப தான் வாய்டாக மாறுது. ஸோ அந்த வாய்ட் அப்படிங்கிற டிக்ளரேஷன் வரக்கூடாதுன்னா என்னென்ன எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வேலிட் கான்ட்ராக்டை போட முடியும். ஸோ வாட் ஆர் தி ஐட்டம்ஸ் ஆர் லிஸ்ட் அவுட் இன் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872? All should be followed by the traders, then only their contract will be valid. Next one, last one, necessary legal formalities. Okay, this is very important for a contract. Okay, so generally a contract may be oral or written. ஸ்டார்டிங்கில் ஒரு கான்ட்ராக்ட் போடுறப்ப அவங்க ஓரலாகவோ இல்லை ரிட்டனாகவோ போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு லீகலான ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் வந்து எடுக்க போகிறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும்னா ஒன்லி ரிட்டன். ஓகே, ரைட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான். ஸோ அவங்க எல்லாமே அக்ரிமெண்ட் எல்லாமே ஒத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணணுன்னா ரிட்டனில் வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் கூட ஃப்யூச்சரில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதுக்கான கிளைம்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். So the contract should be in written and it should be registered with the formalities and proper attestation. நம்ம வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி நம்ம வந்து ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே நம்ம பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ அப்போது ஒரு கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணணும், அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பர்சன் வந்து கடன் வாங்கியிருக்காங்க இன்னொருத்தவங்க கிட்ட அப்படின்னா நான் இந்த டைமில் வந்து பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரிட்டனில் அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இது பண்ணி சைன் வாங்கிடணும். ஓகே, அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கினா மட்டும்தான் அவங்கக்கிட்ட ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா கூட ஃப்யூச்சரில் அதை ப்ரூஃபாக யூஸ் பண்ணி கிளைம் பண்ணலாம். ஓரலாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன சான்ஸ் இருக்குன்னா அவங்க இல்லை நீங்கள் மணி கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஏமாத்துறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அக்ரிமெண்ட் இஸ் எ வைடர் டேர்ம் தென் கான்ட்ராக்ட். ஏன் அப்படின்னா எவ்வளவோ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வந்து எவ்வளவோ பிஸ்னஸ் டீலிங்ஸ் வந்து அக்ரிமெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அது இல்லீகலாக இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் ஸ்டேஜுக்கு வராமல் அக்ரிமெண்ட் ஸ்டேஜோடையே ஸ்டாப் ஆகிடும். அப்போது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வரணும், கான்ட்ராக்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் அப்படின்னா சொன்ன எல்லா
பாயிண்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். எல்லா எலமெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது ஒரு வேலிடான கான்ட்ராக்டாக இருக்க முடியும். ஸோ இன் ஷார்ட், ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா லீகலான அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா. கோர்ட்டில் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், லீகலாக இருந்தால் மட்டும்தான் இட் ஷுட் பி எ valid contract. So finally we conclude, all contracts are agreement but all agreements are not contract. எல்லா கான்ட்ராக்டும் அக்ரிமெண்ட்டாக இருக்கும், ஆனால் பட் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்லி வேலிட் அக்ரிமெண்ட் மட்டும்தான் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. Thank you.